ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இப்போ வந்து எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1க்கு நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. இப்போ எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூஜி மெடிக்கலை கிளிக் பண்ணுங்கள். யூஜி மெடிக்கலை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு கீழே கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டு இருக்குதுங்களா, இதை கிளிக் பண்ணணும். கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டு ஏரோ மார்க் போட்டிருக்கிறேன், அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணணும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ரெட் கலர் பாக்ஸு, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் சிஸ்டம் வரும். அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கேண்டிடேட், சைன்இன், கவுன்சிலிங், நீட் யூஜி ரோல் நம்பர், பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி பின்னு, அதுக்கப்புறம் சைன்இன் கொடுக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எங்கே வரீங்க அப்படின்னா நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ ஒரு 5 செகண்டுக்கு ஏதோ ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அது என்னங்கிறத கேட்டு பார்த்துடலாம். 4XB391. ஓகே, அதாவது அந்த செக்யூரிட்டி பின் நம்பர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அவங்க ஆடியோவில் சொல்கிறாங்க. 4XB391. ஓகே, ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். ஓகே, இப்போது இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை படிச்சிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க? கான்ஃபிடென்ஷியலி ஆஃப் பாஸ்வேர்டு இஸ் solely responsibility of the candidate and all care must be taken protect the password. பாஸ்வேர்டை வந்து பத்திரமா வச்சுக்கணும், அதை வந்து யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. கேண்டிடேட் ஆர் அட்வைஸ்டு டு கீப் சேஞ்சிங் தி பாஸ்வேர்டு அட் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ். பாஸ்வேர்டை வந்து அட்லீஸ்ட்டு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வலில் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டு திரும்பவும் ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு தடவை மாற்றிடுங்க. இல்லைன்னா ரவுண்ட் ஒன்லேயே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுதல். ஒருவேளை ரவுண்ட் 2க்கு போகிற மாதிரி இருந்தால் அப்போ ஒரு தடவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா அடிக்கடி உங்களை வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது நெவர் ஷேர் யுவர் பாஸ்வேர்ட் அண்ட் டு நாட் ரெஸ்பாண்ட் டு எனி ஒன் எனி மெயில் விச் ஆஸ்க்ஸ் யூ ஃபார் யுவர் லாகின் ஐடி பாஸ்வேர்டு. இதை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் தட் த ஓடிபி சென்ட் டு த அப்ளிகண்ட் ஃபார் எனி ஆக்டிவிட்டி லைக் ரீசெட் பாஸ்வேர்டு எக்ஸ்ட்ரா மஸ்ட் நாட் பி ஷேர்டு டு எனி ஒன். ஓடிபியை யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் ஆஃப்டர் ஃபினிஷிங் யுவர் ஒர்க் கிளிக் லாக் அவுட் பட்டன். ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. லாக் அவுட் பண்ணுறக்கு மறந்துடாதீங்க. இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காகன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் படித்தாச்சு, நீங்களும் ஒரு டைம் படிச்சுக்குங்க. ஓகேவா? சரி, அடுத்தது நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லைங்களா, அதை நான் உங்களுக்கு ஏரோ மார்க் போட்டே காமிச்சிட்றேன். இந்த இடம் நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன், இதை வந்து இப்போதைக்கு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இதை கிளிக் பண்ணால் என்ன ஆகுது? நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. இப்போ நான் வந்து அடுத்த பேஜுக்கு போயிட்டேன். இந்த அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ரீட் கேர்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து படிச்சிருங்க. ஐ ஹியர்பை அக்ரி, செல்ஃப் டிக்ளரேஷன் மாதிரி, டு த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கவர்னிங் admission process of MCC NEET UG 2023-24. I have gone through and understood the contents of information brochure and eligibility criteria prescribed therein. அதாவது மேற்கண்ட அனைத்து தகவல்கள் இதெல்லாம் வந்து படித்து தெரிந்து கொண்டேன். இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் அதுக்கான தகுதி என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஐ நோ தட் during the verification of the documents of the time reporting any discrepancy
ஃபவுண்ட் ஒரிஜினல் அதாவது மேற்கொண்டு நான் சமர்ப்பிக்கும் சான்றிதழ்களில் ஏதேனும் தவறு இருக்கும் பட்சத்தில் அதுக்கான முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அதில் வந்து தவறு இருந்தால் என்னோடய அலாட்டட் சீட்டும் கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிறதையும் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ நோ தட் த பர்சனல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் பை மீ இஸ் ஜென்யூன் அண்ட் ஆத்தன்டிக். மேற்கொண்ட அனைத்தும் நான் பகிரப்பட்ட அனைத்து தகவல்களும் உண்மைத்தன்மையுடையது, நம்பகத்தன்மையுடையது அப்படிங்கிறதை நான் அறிவேன். ஐ டிக்ளேர் தட் ஐ வில் நாட் டிஸ்க்ளோஸ் ஆர் ஷேர் த பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன். மை பாஸ்வேர்டு அண்ட் நெய்தர் எம்சிசி நாட் என்ஐசி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மிஸ்யூஸ் ஆஃப் மை பாஸ்வேர்டு. சரி, டு நாட் ஷேர், ஓடிபியும் ஷேர் பண்ண மாட்டேன். இதெல்லாம் நீங்களும் ஒரு டைம் படிங்க. வீடியோவில் நான் படிச்சுட்டேன்ட்டு நீங்களும் அப்படியே விட்டுறாதீங்க. ஐ எம் அவேர் ஆஃப் த ஃபீ, பாண்டு எக்ஸட்ரா கண்டிஷன்ஸ். அதாவது ஃபீஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், பாண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், கண்டிஷன் இதெல்லாமே வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ ஹாவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த கவுன்சிலிங் ஸ்கீம் அண்ட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அண்ட் வில் அபைட் வித் தெம். சரி, அதாவது கவுன்சிலிங்கினுடைய நடைமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் நான் படித்து தெரிந்து கொண்டேன். இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் படித்து தெரிந்து கொண்டேன். ஐ ஹாவ் ரீடு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ரூல்ஸ் அண்ட், அதாவது புதிய விதிகள், அப்புறம் அதில் வந்து ப்ரௌச்சரில் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். விதிமுறைகளையும் நன்கு அறிந்து கொண்டேன் அப்படின்ட்டு டிக்ளரேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பாஸ்வேர்டு பாலிசி, யுவர் பாஸ்வேர்டு மஸ்ட் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங். உங்களோட பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா 8லிருந்து 13 கேரக்டர் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? 8 மினிமம் 8, மேக்ஸிமம் 13. அதில் என்னவெல்லாம் இருக்கணும்? பாஸ்வேர்டு மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 அப்பர் கேஸ் ஆல்ஃபாபெட். அதில் வந்து ஒரு அப்பர் கேஸ் ஆல்ஃபாபெட் இருக்கணும். பாஸ்வேர்டு மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 லோயர் கேஸ் ஆல்ஃபாபெட்டு, ஒரு அப்பர் கேஸு 1 லோயர் கேஸ் ஆல்ஃபாபெட்டு. பாஸ்வேர்டு மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 நியூமரிக் வேல்யூ. அந்த 8 to 13 இருக்கிறதுல ஒரு அப்பர் கேஸ் ஆல்ஃபாபெட், ஒரு லோயர் கேஸ் ஆல்ஃபாபெட்டு, ஒரு நியூமரல் இருக்கணும், நியூமரிக் வேல்யூ இருக்கணும். பாஸ்வேர்டு மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 ஸ்பெஷல் கேரக்டர். அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். எக்ஸாம்பிள் ஆச்சரியக்குறி, அட் த ரேட் ஆஃப், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல்லையாவது இருக்கணும். ஒரு கண்டிப்பாக ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். ஒரு அதாவது என்னது அதில் இருக்கிற மாதிரியே சொல்லிடலாம். அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு லோயர் கேஸ் இருக்கணும், நியூமரிக் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். 8 to 13 அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது சேஞ்ச் ஆஃப் பாஸ்வேர்டு. ஃபெசிலிட்டி டு சேஞ்ச் த பாஸ்வேர்டு இஸ் அவைலபிள் signed in the applicant will log in into the system and click on the change password button. Applicant will enter the old password, new password, confirm new password. இதில் வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நீட் அப்ளிகேஷன் போடும்போதே நீங்கள் வந்து அதை செஞ்சுருப்பீங்க. ஃபர்காட் பாஸ்வேர்டு, ரீசெட் பாஸ்வேர்டு. அப்ளிகண்ட் கேன் ரீசெட் his or her பாஸ்வேர்டு பை யூஸிங் தி ஃபாலோயிங் ஆப்ஷன். அதில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டை மறந்தாலோ இல்லை பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்பினாலோ அதெல்லாம் வந்து செஞ்சுக்கலாம் ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி. ரீசெட் பாஸ்வேர்டு யூஸிங் ரீசெட் லிங்க்கு வயா இமெயில். ரீசெட் பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ரீசெட் பண்ணும்போது உங்களுடைய மெயில் ஐடிக்கு ரீசெட்கான லிங்க் வரும், அதில் போயிட்டு செய்யணும். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் தட் ஓடிபி சென்ட் த அப்ளிகண்ட் ஃபார் எனி ஆக்டிவிட்டி லைக் ரீசெட் பாஸ்வேர்டு எக்ஸட்ரா. சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் படிச்சுட்டு இந்த இடத்துல க்ரீன் கலரில் ஐ அக்ரி அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணணும். மாற்றின மாதிரி ஐ டோன்ட் அக்ரின்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஐ அக்ரி கொடுங்க. ஓகேங்களா? ஐ அக்ரி கொடுத்ததுன்னா என்ன ஆகுது, மறுபடியும் பேஜ் ரோல் ஆகுது. ரோல் ஆன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி மறுபடியும் என்ன ஆகுது, பர்சனல் டீட்டெயில்ஸ் கிடைக்குது. பர்சனல் டீட்டெயில்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகுது. மறுபடியும் என்ன பண்ணணும், ப்ளீஸ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி. ப்ளீஸ் என்டர் த ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த்,
as printed in your NEET UG 2023 admit card. அதாவது உங்களுடைய ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், நேமு, அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த்து, இதெல்லாமே உங்களுடைய நீட் யூஜி அட்மிட் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி, அதாவது நீட் ஆல் டிக்கெட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே எம்சிசி என்ன பண்ணியிருக்குது, என்டிஏலேருந்து கலெக்ட் பண்ணியிருக்குது. அப்போது நீங்கள் என்டிஏக்கு எந்த மாதிரி கொடுத்தீங்களோ அதுவும் இப்போ நீங்கள் கொடுக்குறதும் மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு படித்தாச்சு. இதுக்கே 10 நிமிஷம் ஆகிப்போச்சு. அப்போ 2 பார்ட்டாக போட்டுக்கலாம். த இமெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் டு பி pre-populated in the registration form with the same data as filled by the candidate in the NTA form. The candidate will get OTP on the same mobile number, email ID. இதெல்லாம் வந்து நம்ம முதல்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறோம். என்டிஏக்கு நீங்கள் எந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்தீங்களோ, எந்த ரெஜிஸ்டர் மொபைல் கொடுத்தீங்களோ, எந்த ரெஜிஸ்டர்டு இமெயில் கொடுத்தீங்களோ அதையே இப்போவும் கொடுங்க. ஓகேங்களா? அது வந்து எம்சிசி உங்களுக்கான கம்யூனிகேஷனை அந்த மோடில் தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது பர்சனல் டீட்டெயில்ஸில் நீட் யூஜி ரோல் நம்பர் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டை பார்த்து அதே மாதிரி இங்கே ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீட் யூஜி அப்ளிகேஷன் நம்பர் இதுவும் அதே மாதிரி தான், அப்ளிகேஷனை பார்த்து அதே மாதிரி இங்கே ஃபில்அப் பண்ணுங்கள். ஓகேவா? கேண்டிடேட் நேம், அட்மிட் கார்டு எடுத்து பக்கத்தில் கையில் அப்படியே வச்சுக்கோங்க. மதர் நேம், நீட் அப்ளிகேஷனில் உங்கள் அம்மா பேர் எந்த மாதிரி எழுதிருக்கிறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து அவங்க ஜஸ்ட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணுற மாதிரி வருது, நீங்கள் எதுவும் டைப் பண்ண வேண்டியதில்லை. இந்த டவுன் ஏரோ மார்க்கை நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா டே வரும், மந்த்து வரும், இயர் வரும். ஓகேங்களா? செக்யூரிட்டி பின் வந்து கீழே இருக்குது, அதை வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து 12 மினிட்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஓகேவா? அப்போ பார்ட் 1 வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகேவா? இதை முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் பார்ட் 2 போடுறேன். இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவசரப்படாதீங்க. ஓகேவா? பொறுமையாக படிச்சுட்டு, டைம் இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பேமெண்ட் இதுக்கெல்லாம் வந்து அவசரப்படாமல் பொறுமையாக செய்யுங்க. டவுட் இருந்தால் வெயிட் பண்ணி செய்யுங்க. ஓகேவா? ஓகே, பாய், see you, have a nice day. அடுத்து பார்ட் 2 வீடியோவில் மீட் பண்ணலாம்.